வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சூர்யா கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ருசியான துவரம் பருப்பு சாம்பார். இந்த சாம்பாரில் நான் சொல்ல போகிற ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. இது போட்டால் தான் ருசி லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாம்பார் செய்ய தேவையான பொருள் துவரம் பருப்பு அரை கப்பு, சிறிய வெங்காயம் 10லேருந்து 12 வரை, தக்காளி ஒரு பெருசு, புளி சிறிய எலுமிச்சை அளவு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1½ டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, பெருங்காயம் 1 சிட்டிகை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப. இப்போ நாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நாம் அரை கப் துவரம் பருப்பு நல்லா கழுவி குக்கரில் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி அரை கப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து 3 விசில் வர வேக வைக்கணும். ஒரு 2 துளி எண்ணெய் சேர்த்தா பருப்பு நன்றாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். பிறகு சிறிய வெங்காயம் போட்டு நன்றாக நல்லா வதக்கணும். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகும்போது தக்காளி சேர்த்து சாஃப்டாகும் வரை வதக்கணும். இப்போ புளிக்கரைசல் தண்ணீர் சேர்க்கலாம். அதற்கு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, உப்பு சேர்க்கணும். இப்போ புளி கரைச்ச தண்ணி சேர்க்கலாம். அதுக்கு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு சேர்க்கணும். சாம்பார் பொடியை நேராக போடாதீங்க, கொஞ்சம் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா ஸ்மெல் வராது. 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம வேக வைத்த பருப்பை நல்லா மசித்து சேர்க்கணும். தேவைக்கு தண்ணீர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை வெல்லம் சேர்த்தா சாம்பாரில் ருசி பேலன்ஸ் ஆகும். 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியில் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணலாம். இப்படி ரொம்ப சிம்பிளான ரொம்ப ருசியான துவரம் பருப்பு சாம்பார் ரெடி. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களிலிருந்து விடைபெறும் உங்கள் சூர்யா கிச்சன். அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.